ஆ வகுப்பு வகுப்பை ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அதாவது வாழ்க்கையில் முதல் முறையாக மறுபடியும் பள்ளிக்கூடம் போகணும். அதான் விஷயமே. வாழ்க்கையில் முதல் முறையாக பள்ளிக்கூடம் போய் பாடம் படிக்கணும். இது வரைக்கும் பள்ளிக்கூடம் படிச்சதெல்லாம் நல்ல வேளை தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்குவாங்க. தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சவங்க தப்பித்துக் கொள்வார்கள். மற்றவங்க எல்லாம் தீண்டாங்க. தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சவங்க தப்பித்துக் கொள்வார்கள். மற்றவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது. அது பகுத்தறிவாளராக இருந்தாலும் சரியே, அது 3 வேளை ஆகாரம் திங்கிற எவனா இருந்தாலும் சரியே, தமிழ் உச்சரிப்புக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். மற்ற யாரும் அந்த மரணத்திலிருந்து, கொடிய சித்திரவதை யாரும் தப்பிக்க முடியாது. கொடிய சித்திரவதையிலிருந்து நீங்க பேசலாம். தமிழ் உச்சரிப்பு தெரிந்தவர்கள் மட்டும். முடியாதுங்க ஐயா. இது மீண்டும் நீங்க வந்து ஆரம்ப பள்ளிக்கு போற மாதிரி போயாது. எல்லாரும் ஆரம்ப பள்ளி போற மாதிரி. கண்டிப்பாங்க. இனி படிச்சதெல்லாம் தண்டம். நல்ல வேளை தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சவங்க மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அத்தனை பேருமே இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாருமே அவங்க ஆரம்ப பள்ளிக்கு போய் ஆகணும். இந்த உடம்பை பற்றி தெரிந்து கொள்வது அவங்க போய் ஆகணும். பள்ளிக்கூடத்துல போய் எப்படி போய் தனியார் பள்ளியில சேர்ந்த மாதிரி சேர்ந்து கட்டணம் கட்டி படிக்கணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. அப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நமக்கு எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் வேணும்னு பாருங்க. இத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இருக்கணும். இந்த இத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லித்தர முடியும். அப்ப லட்சக்கணக்கான பேர் இதுல கத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது அவங்க பாடம் படிக்கும். அவங்க செய்முறை பண்றப்ப 1 வருஷங்கிறது ஒண்ணுமே இல்லை. வெறும் இப்ப எல்லா பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா வெறும் பாடம் மட்டும் படிப்பாங்க. அதே 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் படிக்கிறாங்க தண்டம். மருத்துவம்ல 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறாங்க தண்டம். இன்ஜினியரிங் காலேஜ் 4-5 வருஷம் படிக்கிறாங்க தண்டம். ஆனால் இது குறைஞ்சபட்சம் இது 1 வருஷம் செய்முறை பயிற்சி. நேரடி செய்முறை பயிற்சிங்கிறப்ப எளிமையா புரிஞ்சிடும். அவங்க உடம்பே சொல்லி கொடுத்துரும். அதுக்கு நம்ம ஆராய்ச்சி நூல் நமக்கு ரொம்ப பயன்படுகிறது. எப்படி பசினா என்ன, ருசினா என்ன, அது எப்படி தப்பிக்கிறது, நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ நன்கு சுத்தமாக நீர்ப்பயிற்சி செய்ய நீர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பசிங்கிற அந்த கொடிய நோயை வந்து சாதாரணமாக என்ன பண்ணிடுறது, தூய்மைப்படுத்திடுது. நாம் அறியாமல் தெரியாமல் ருசிக்காக சாப்பிட்டது, பழக்கத்துக்காக சாப்பிட்டது, பிறர் கொடுத்ததுக்காக சாப்பிட்டது, அம்மா கொடுத்ததுக்காக சாப்பிட்டது, திருமணத்தில் வற்புறுத்துக்கு சாப்பிட்டது, யாரோ இப்படியே எத்தனையோ காரணங்களுக்காக நம்ம சாப்பிட்ருக்க அத்தனையும் சுத்தமாகி விடுகிறது. அதாவது 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் எத்தனை வயது இருந்தாலும் கவலை இல்லை. எத்தனை ஆண்டுகள் சாப்பிட்டிருந்தாலும் அவர் உடம்பை 6 மாதத்தில் கழுவி விடுகிறது. அதான் ஆச்சரியம். அது 60 வயதா, அது 70 வயதா, 80 வயதா, 100 வயதா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே 6 மாதத்தில் கழுவி தூய்மைப்படுத்தி விடுகிறது. அதான் ஆச்சரியம். ரத்தம் சுத்தமாயிடுதுங்க ஐயா. ரத்த சுத்தமாக சதை ரத்தம் சதை கொழுப்பு எல்லாம் கரைச்சி எடுத்துருது. காலையில ஒரு படம் பார்த்தேன், நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு யானைக்குட்டி மாதிரி ஒரு பொம்பளை ஓடுவார், சின்ன பொண்ணு நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஒரு பெண்ணு மாதிரி போட்டுருந்தீங்க, பார்த்தேன். குண்டு பெண்ணு ஒன்று ஓடும், ஒல்லியான ஒரு பெண்ணு ஓடும். பீஸா பர்கர் வடைலாம் சாப்பிட்டு அதெல்லாம் அது உள்ள போய் அப்படியே நிக்குது, அது ஓட முடியல. அது நல்ல கருத்து தான். அந்த மாதிரி ஏற்கனவே பல படங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த பசி தாகத்தை எப்படி காப்பாத்துறது, உடம்பினுடைய இலக்கு என்ன, ஏன் இது ஆரோக்கியமா ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கான இலக்கு என்ன, ஏன் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும், எதற்காக சாப்பிட வேண்டும் என்ற எந்த கருத்துமே இந்தியாவில் இல்லை. அப்படின்னு சாகரதுன்னு ஆகி போச்சு. அது எதுக்கு இந்த உணவு, அதுவும் யாரும் சொல்றது இல்லை. எதற்காக சாப்பிட வேண்டும், ஏன் ருசி போடணும், ஏன் மசாலா போடணும், ஏன் எண்ணெய் ஊற்றணும், எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. சாராயம் குடிக்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லையா? ஐயா இப்ப காலகட்டம் ஒரு 2 வருஷமா நிறைய அங்கங்க இந்த இந்த பாக்குற பொருள் எல்லாம் சாப்பிடுற மாதிரி நல்ல எண்ணெயை போட்டு பொரிச்சு 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 ஆயிலுங்க ஐயா. முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆயில் கிடையாதுங்கய்யா. இப்போ ஒரு 2 ஆண்டு காலமா எங்க பாரு இந்த பொரிச்சது, வறுத்தது, எண்ணெயில போட்டது, ஃப்ரை பண்றது, இந்த மாதிரி உணவுகள் எங்க பாரு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சுங்க ஐயா காலம். ருசி அங்க சுவை அதிகமாகறதுனால ரொம்ப அது சுவை அதிகமா இருக்கு இல்லையா, பறக்குன்னு அது பொரிக்கிறது,
பார்த்தேன். எங்க பார்த்தாலும் பூங்கால பார்த்தாலும் அப்படித்தான். விளையாட்டு பூங்கா, சிறுவர் பூங்கா, அரசு நடத்துகிற பூங்கா, முன்னாடி பின்னாடி எங்க பார்த்தாலும் அந்த அந்த காரணம் வந்து அவன் அந்த நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டான். அதான் இந்த இயற்கை என்ன வந்து ஐந்தாம் அறிவுல கொடுத்துருக்கு. ஐந்தாம் அறிவு ஒரு நாக்கு ருசியை கொடுத்தங்காட்டி அதில் மாட்டிக்கிட்டான். அதனாலதான் இந்த சுவையை விட வேண்டும்ங்கிறது பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. யோக முறையில ஆரோக்கிய முறையோட சுவையை விட வேண்டும், உப்பை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறது அந்த முன்கூட்டியே வந்துருச்சு. அந்த சுவையை கட்டுப்படுத்துறதுங்கிறது இப்ப இல்லை. சுவையை கட்டுப்படுத்துறதுங்கிறது திருவள்ளுவர் காலையில வந்துருச்சு. திருவள்ளுவர் காலத்திலேயே சுவை, ஒளி, ஊறு, ஓசை அவர் எழுதியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க அந்த சாவை எதிர்ப்பதற்காக எழுதியிருக்காங்க. சாவு இல்லைன்னு 269 பாடல்ல இந்த சாவு எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? செயற்கை சாவு, இயற்கை சாவு ரெண்டு இருக்கு. செயற்கை சாவுல இருந்து இயற்கை சாவுக்கு போறதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க. குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இயற்கை சக்தியில வாழ்ந்து இயற்கையாகவே குழந்தை பெற்றிருக்காங்க. இந்த போதைப் பொருளை சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. போதைப் பொருளை நம்ம சாப்பிட்டு நாம மனிதன் கண்டுபிடிச்ச இந்த சாதாரண உணவு இவன் கண்டுபிடிச்சு இவன் சேமிச்சு வச்சுட்டான். அந்த உணவு எனக்கு ஆரோக்கியம் தருது தப்பா நினைச்சிட்டான். அறிவியலை தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. அது சிலர் பண்ற தவறு தான் அனைவருக்கும் காரணம். அந்த தவறை வந்து எல்லாரும் பாக்குறாங்க. அதை நம்ம இவ செய்யறத பார்த்து நம்மளும் கத்துக்கிட்டான். அதே மாதிரி தான் ஒருத்தர் செய்யற தவறை பார்த்து அத்தனை பேரும் கத்துக்கிறது. அது நல்லதா கெட்டதுன்னு ஆசனம் யோசனை பண்றதே இல்லை. வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். எதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கோ, செஞ்சு பார்த்து ஏத்துக்கோ, செய்து பார்த்து கண்டுபிடி, அப்படியே குருட்டே ஏத்துக்காத, ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கோ, சாப்பிட்டு பாட்டு ஏத்துக்கோ. உப்பு வாயில வச்சு பார்த்தா தான் உப்பு காரம் தெரியும். காரம் வச்சா காரமா இருக்குது, ஆமா காரம்னு சொல்லு. அப்படிங்கிற மாதிரி செய்து பார்த்து கண்டுபிடித்தல். ஆக கருத்து வடிவத்தை செயல் வடிவமாக மாற்றி காட்டினார்கள். அதுதான் விஷயம். வணக்கம். புதுசா ஒருத்தர் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லிக்கீங்க. குணாவா? குணசேகரனா? வணக்கம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. அருமை அருமை. சொல்லுங்க. இல்லைங்கய்யா, ஏற்கனவே நான் மாணவரா இருக்கேங்கய்யா. உங்ககிட்ட புத்தகம்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் ஐயா, வாங்கியிருக்கேங்கய்யா. இப்ப 6 மாசமா உங்க பயிற்சியில ஈடுபட்டிருக்கேன். ஒரு 10 கிலோ பக்கம் எடை குறைஞ்சிருக்கேன். நான் ஒரு கார்பரேஷன் டிரைவரா இருக்கேங்கய்யா, பஸ் டிரைவரா இருக்கேன். பணியில ஈடுபட முடியல, அந்த பயிற்சியில ஈடுபட முடியல. அதிக நேரம் வந்து இதா இருக்கும்போது மூலம் வந்துருது, உடம்பு சூடு ஏறி. அதனால விட்டு விட்டு பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கய்யா. 10 கிலோ இடம். அது முறையா நீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்துதான் படிக்கணும். இனிமேல் அப்படி கிடையாது. நீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்துதான் படிக்கணும். நீ பள்ளிக்கூடத்துல சேர்ந்துதான் படிக்கணும். அது 10 வருஷம் மாணவரா சேரணும். அதுக்கு கட்டணம் இருக்குது. அதுக்குள்ள கடுமையான கட்டணம் இருக்குது. மருத்துவ கல்லூரி சேர்ந்துதான் நீங்க பாட முடியும். முதல்ல உடம்புனா என்ன, மனம்னா என்ன, நீங்க 1 வருஷம் படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பயிற்சியை செய்ய முடியும். சரிங்க. இனிமேல் பயிற்சி யாருக்கு கிடையாது. சரிங்க. புத்தகம் வாங்கி படிச்சுட்டு நீங்க அரைகுறையுமே செய்வீங்களே தவிர முழுமே செய்ய முடியாது. அதனால திருப்பி நீ இது பள்ளிக்கூட முறையா கொண்டு வந்தாச்சு. ஆமாங்கய்யா, வீடியோ பார்த்துட்டு இருக்கேங்கய்யா. எல்லாம் போட்டாச்சு. மாசத்துக்கு 20,000 கட்டணும். 20,000 கட்டி தான் நீங்க படிக்கணும். மாசம் 20,000, 10 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு நீங்க படிக்கணும். சரிங்க. 2 லட்சம் இல்லாதவங்க இதுல வர முடியாது. உலக முறை இது கொண்டுட்டு போகணும். எல்லாரும் இதை தொழிலா கொண்டு வரணும். இனிமேல் மீண்டும் ஒரு இடம் பாடம் படிக்கணும். உங்க உடம்பை காப்பாற்றணும்னா மற்ற மருத்துவத்துல நீங்க 2 கோடி கொடுத்துதான் நீங்க 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கொடுத்து கூட உங்களை காப்பாற்ற முடியாது. இது அப்படியே இல்லை. இது கல்வியாவும் இருக்கும், உங்களை காப்பாற்றிருக்கோன்றதுமாவும் இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட பிறகு சொல்லியும் தரலாம். சரிங்க. அந்த மாதிரி கொண்டு வர்றது. அதனால இது மூலம் இந்த ஆலோசனை வகுப்பு ஒரு மாசம் நடக்கும். இந்த ஆலோசனை வகுப்பை இந்த ஆலோசனை வகுப்பு வந்து 30 நாள் நடக்கும். 200 வகுப்பு நடக்கும். அதுக்கு 3000 கட்டணம் வச்சிருக்கான். அந்த கட்டணத்தை கத்திட்டு உள்ள வந்துடலாம். உள்ள வந்துட்டு நீங்க கேட்கறவங்களுக்குள்ள பதில் கிடைக்கும். அப்படியே நீங்க பண்ணி முதல்ல வந்து ஆலோசனை வகுப்பு. இப்ப ஏன் தெரியும், ஏன் இந்த ஆலோசனை மலிவு ஆக்கிட்டுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து குருகுல கல்வி வந்து கூகுள் வகுப்புல கொண்டு வந்துட்டேன். தினம் நீங்க சந்திச்சு பேசிக்கலாம். தினம் செய்முறையை பத்தி தினம் செய்முறை நீங்க காட்டலாம். என்ன செய்றீங்க நேரடியா காட்டலாம், பதிவா போடலாம், டெலிகிராம் அனுப்பலாம். எல்லாத்தையும் இப்ப மாணவர்கள் அப்படி கொண்டு வர. இப்ப 2 மாணவர் இந்த மாசத்துல மட்டும் ஒரு மாணவர் சேர்ந்திருக்காங்க.
அவங்க 10 இப்போ முதல் மாணவராக மதுரை மாவட்டத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. முதல் மாணவராக மதுரை மாவட்டத்தில் ஒரு பெண் சேர்ந்துருக்காங்க. அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. பிஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முடிச்சுட்டு இப்போ அவங்க இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 10 நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 10 மாதம் கோர்ஸ், மாதம் 20,000. அந்த மாதம் கட்டுவாங்க. முதல் மாதம் ஒழுங்காக செய்யலைன்னா அடுத்த மாதம் அவங்க மாணவராக இருக்க முடியாது. அவங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. முதல் மாதம் செய்கிறாங்க, முதல் மாதம் செய்யலைன்னா அதுக்கப்புறம் சேரவே முடியாது. சரிங்க. அந்த ஒரு மாசத்துல ஒழுங்கா நடந்துக்கிட்டா தான் அடுத்த மாசம் வர முடியும். தேவையில்லாம 10 மாசம் ஃபீஸ் வாங்க, தேவையெல்லாம் 10 மாசம் கட்டுறதும் இல்லை, அது தேவையும் இல்லை. ஒழுங்கா செய்யாதவனுக்கு மருத்துவம் தேவையில்லை. ஒழுங்கா செய்யறவங்க கட்டணம் வாங்குவோம். ஒழுங்கா செய்யறவங்க கட்டணம் வாங்குறதுல அந்த அவங்க பள்ளியில் இருக்க முடியாது, பயிற்சியில் இருக்க முடியாது. ஒழுங்கா செய்யறவங்க கட்டணம் வாங்குவோம், ஒழுங்கா செய்யாதவங்க கட்டணம் வாங்குறதும் இல்லை. அந்த பணம் நமக்கு தேவையும் இல்லை. பரவாயில்ல, கவனிங்க. அதனால நீங்க அந்த இதுல வந்து இந்த ஆலோசனை கட்டணம் இருக்கு, அது கட்டிட்டு வாங்க. இன்னைக்கு கட்டுங்க, நாளைக்கே கட்டுங்க. சரியா? அதெல்லாம் முதல்ல அந்த உடம்பை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஏன் சாப்பிடணும். 15 வயசுக்கு மேல உணவே தேவையில்லை. 15 வயசுக்கு மேல உணவே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். 15 வயசுக்கு மேல அல்ல 15 வயசுக்கு மேல உள் சுத்தம் பண்ணணும். அதாவது உள் சுத்தம்னா உள்ள சுத்தம் பண்ணணும். பல்லு விளக்குனாவே குற்றம் நடக்கும். பல்லு விளக்காத அளவுக்கு அந்த விஷம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். பல்லு விளக்கலைனாவே, பல்லு விளக்கணும் அவசியம் இல்லைன்னா உள்ளே அழுக்கலைன்னு அர்த்தம். அப்பதான் அவன் வந்து மருத்துவராக மாற முடியும். அவன் தான் 100 ஆண்டு வாழ முடியும். வேலைக்கு போறதெல்லாம் வந்து நம்ம நிரந்தர அடிமை பண்ணதே தவிர அது அறிவியல் பூர்வமானது கிடையாது. நம்ம வேலைக்கு போய் ஒருத்தர் நிரந்தர அடிமையா இருக்கிறோம். படிச்சா அறிவு வரணும், நாம சிந்திச்சா அறிவு வரணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிமைனா அந்த வருஷம் பூரா அடிமையா இருக்க முடியுமா? அப்ப தனக்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கணும். இதை விட்ட வேற வழியும் கிடையாது. முதல் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் வேலைக்கு போகணும், எதற்காக வேலைக்கு போனா சரி, அதை நீ நிரந்தரமா அடிமையா இருக்கணும். எதற்கு? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருந்தலை அப்படின்னா மரம் நடி விழுகும். பொம்பளைக்காக ஆம்பளை வேலைக்கு போக முடியாது, ஆம்பளைக்காக பொம்பளை வேலைக்கு முடியாது. ஆம்பளை வேணும் ஆம்பளை வேலைக்கு போய்க்க வேண்டியது, பொம்பளை வேணும் பொம்பளை வேலைக்கு போய்க்க வேண்டியது தான். இல்லைன்னா தூய வாழ்க்கை வாழ்ந்துட்டு உணவில்லாமல் வாழையை கற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு உணவே தேவையில்லாத கூட வேலையே தேவையில்லை. குழந்தைகளுக்காக தான் உழைக்க வேண்டியது இருக்குது. குழந்தைகளுக்காக தான் உழைக்கணும். குழந்தைகளுக்கு இயற்கை உணவுக்கு தான் உழைக்கணும். அப்படிதான் நிறைய ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்குது. இது ஒருத்தர் சும்மா இருப்பாரு, ஒருத்தர் தான் பயிற்சி பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற சும்மா இருப்பாங்கன்னு அது தேவையில்லை. கணவனும் செய்யணும், மனைவியும் செய்யணும். அப்போதான் தப்பிக்க முடியும். அப்போதான் குடும்பத்துக்கு செலவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உழைச்சிட்டே இருப்பீங்க, அவங்க தின்னுட்டே இருந்தாங்கன்னா யார் சம்பாரிச்சு போடுறது? இதெல்லாம் அது ஆரோக்கியத்துக்காக என்ன சாப்பிட்றது இல்லை. அவங்க ஆரோக்கியத்துக்காக உணவு எதுவுமே கிடையாது. உடம்பு கெட்டு போறதுக்கு தான் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால எல்லாரும் இதை செஞ்சாகணும். ஒரு உணவு எடுத்துட்டா ஐயா, ஒரு உணவு எடுத்துட்டாங்க ஐயா. உணவு பார்க்கும் போதே இந்த உடம்பு வந்து மனசு கேக்குதா இல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குதா, இது மனசு கேக்குதான்னு பிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா. பிரிச்சாங்கன்னா இந்த இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க, இது மனசுக்கான ஃப்ரைட் ரைஸா இல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கான ஃப்ரைட் ரைஸான்னு பிரிச்சு பார்க்க தெரியலங்க ஐயா ஜனங்களுக்கு. அருமையான கேள்வி. ஆமா, அப்ப அந்த இது உடம்புக்கானதா மனதுக்கானன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணணும்னா அவங்க ஏற்கனவே காட்டணும் இல்லை, யாரும் செஞ்சு காட்டணும் இல்லை. செஞ்சு காட்டிருக்கீங்க ஐயா. வெங்கடேசன் ஐயா செஞ்சு காட்டிருக்காரு, நீங்க செஞ்சு காட்டுங்க. உலகத்துல யாரும் செஞ்சு காட்டலங்க ஐயா. ரைட். அப்ப அந்த செஞ்சு காட்டுகின்ற பொழுது அந்த இப்ப வீட்டுல ஒருத்தர் குடும்பத்தில் இருக்காரு, ஒரு குடும்பத்துல ஒரு தலைவனை கத்துக்கிறான். அவங்க செஞ்சு காட்டுகின்றப்ப மனைவி பார்த்து அது திருந்துவாங்க. மனைவி திருந்தி ஆகணும். கணவனை பார்த்து மனைவி திருந்தி ஆகணும், மனைவியை பார்த்து கணவன் திருந்தி ஆகணும். ஏன்னா உடம்பை சுத்தம் செய்யற முடியாது. ஒரு நாள் பட்டினி முறை கிடையாது. நிதானமா செய்யறோம், விட்டு செய்யறோம், பொறுமையை செய்யறோம், உடலை அனுசரித்து செய்யறோம், மனதை அனுசரித்து செய்யறோம், முடியலே விட்டு செய்யறோம். இப்படி விட்டே செய்து படிப்படியா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் இல்லையா? நல்ல காற்று அடிக்கத்தான், நல்ல காற்று வர வரதான் பட்டம் அப்படியே மேலே ஏறும். அந்த மாதிரி முயற்சி பண்ண ஒவ்வொரு அடி 2 அடி 3 அடி முயற்சி பண்ணதான் வரும். ஒரு நாள்ல வந்துடாது. நம்ம கெட்டுப்போன உடம்பை ஒரு நாள் சரி பண்ண முடியாது. செயற்கை கருவியா இருந்தாலும் இப்போ இரும்பு உடஞ்சி போச்சு, ஒரு குழாய் உடஞ்சி போச்சு, நேராக பட்டறைக்கு போறான். கரெக்டா என்ன பண்றான், 2ஐயும் பொறுத்துறான். ஒரே நிமிஷத்துல ஒட்ட வச்சு அதில் சாணம் முடிச்சு அழகா பெயிண்ட் பண்ணி கொடுத்துறான். ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சது. ஆனால் நம்ம அதே மனுஷனுடைய கால் உடஞ்சி போனா அது கூடுவதற்கு 3 மாசம் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான்
நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்டதெல்லாம் தின்னு தின்னு சிறுசுல இருந்து பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அந்த பழக்கத்துல இருக்கிற அடிமையானது பூரா கழிவு எடுக்கணும்னா 6 மாசம் ஆகுது. சரிதா? செயற்கை என்பது வேறு, இயற்கை என்பது. இயற்கை கொஞ்சம் தாமதமா இருக்கு, ஆனால் இயற்கையில புரிதல் இருக்கும், எதிர்த்து புரிதல் இருக்கும், நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அறிவும் வந்துடும். அப்ப மீண்டும் தப்பி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு சொல்லு புத்தி வேணும், அல்லது சுய புத்தி வேணும், அல்லது வந்து சட்டி சுட்டதடா கை விட்டதடா, செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறதான் இது விஷயமே. அப்ப செஞ்சு பார்த்து செய்கின்ற பொழுது அவனுக்கு நிரந்தர அறிவு வந்துடும், எப்பயுமே தவறு செய்ய மாட்டான். அப்படியே தவறு செய்தாலும் உடனே நீர் பயிற்சி செய்து கரைத்து எடுத்து 2-3 நாள் சுத்தப்படுத்தி மீண்டும் இந்த பழைய நிலைக்கு வந்துடுவான். இதுதான் இயற்கை கொடுத்திருக்கிற நமக்கு வாய்ப்பு. 1 கோடி முறை தவறு செய்தாலும் 1 கோடி முறை சரி செய்து விடலாம்ங்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கு. சரியா? 1 கோடி முறை தவறு செய்தாலும் ஒரு முறை நம்ம திருத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. 1 கோடி முறை தவறு செய்தாலும் 1 கோடி முறை நம்ம சரி செய்யலாம். அப்ப எத்தனை முறை தவறு செய்தாலும் 1 கோடி சரி செஞ்சுக்கலாங்க ஐயா. அந்த 20ஆம் பாடத்துல இந்த 20ஆம் பாடத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 20ஆம் பாடத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதில் மீண்டும் இருக்க படிப்போம். எவ்வளோ ஒரு சுருக்கமான ஒரு பரிணாம அறிவியல் இல்லையா? அதாவது உணவில்லாமலே வாழலாம் அப்படிங்கிற 20ஆம் பாடத்துல என்ன தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை இதை சொல்லி முடிச்சுட்டு வகுப்பு முடிச்சுக்கலாம். நாளை நம்ம வந்து 12 மணிக்கு பார்க்கலாம். சரியா? சரி. பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி மட்டும் நமக்கு இருந்தது. இப்ப நமக்கு 6 அறிவுங்கிறோம். இப்ப 7ஆம் அறிவு நோக்கி நம்ம நகர்றோம். இந்த 7ஆம் அறிவுக்கும் 6ஆம் அறிவுக்கும் ஒரே படித்த வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம 6ஆம் அறிவு நின்றுட்டு பகுத்தறிவை பயன்படுத்தாம வாய் ருசிக்கு மட்டுமே வேலை கொடுத்து உடம்புக்கு, இப்ப அவர் என்னமோ மலச்சிக்கல் நோய்ங்கிறாரு. இது வந்து வாய் ருசிக்கு அடிமையாகி தவறான உணவை சாப்பிட்டு, வீட்டில் தயாரிக்கிற உணவு தவறான உணவு, கடையில் தயாரிக்கிற உணவு தவறான உணவு, வீட்டில் தயாரிக்கிற உணவு வந்து வீட்டில் தயாரிக்கிற உணவே தவறான உணவுனா அப்புறம் சொல்லவே தேவையில்லை. அப்போ ஆரோக்கியம்னு என்னன்னு மனைவிக்கும் தெரியல, ஆரோக்கியம் என்னென்னு கணவனுக்கும் தெரியல. அப்போ மனைவிக்கும் கணவனுக்கும் தெரியாத பொழுது குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? அப்போ அப்பா அம்மா செய்கிறத பார்த்து குழந்தை கற்றுக்கும். அந்த குழந்தைக்கு சிறு இருந்தே நோயாக இருக்கும். இப்போதான் நம்ம இயற்கை உணவுக்கு மாறுகிறோம். ஆக பிறந்தது முதல் நம்ம வந்து பல்வேறு வகை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். யாரையோ பார்த்து காப்பி அடிக்கிறது. நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், அதை சாப்பிட்டு பார்த்தேன், அங்கே செஞ்சு கொடுத்தாங்க, இப்படித்தான் சாப்பிட்டு பழகிறோமே தவிர நமக்கான உணவை நாம் தீர்மானித்துக் கொள்வதே இல்லை. பத்தாவதுக்கு விளம்பரங்கள் வேற. விளம்பரங்கள் தான் நீங்க என்ன சாப்பிடணும், நீங்க என்ன சாப்பிட வேண்டும் அது தீர்மானிக்குது. இப்ப நீங்க தீர்மானிக்கிறது இல்லை, விளம்பரங்களே நீங்க இன்னதான் சாப்பிடணும், இன்ன மிட்டாய் சாப்பிடணும், இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது தீர்மானிக்கிறது. இப்படித்தான் போயிட்டு இருக்குது. அது வியாபார தந்திரம். அது நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. அதுல வியாபாரம், கடையில விற்கிறதுனா அது வியாபாரம். கடையில விற்கிறான் இல்லையா? கடையில விற்கிற எல்லாமே வியாபாரத்துக்கு விற்கிறாங்க, ஆரோக்கியத்துக்காக விற்கிறாங்களா? இங்க ஆரோக்கியம் நம்மளை காப்பாத்திக்கணும் ஐயா, நம்மளை காப்பாத்திக்கணும். அதுதான் நம்ம வெளியே இருக்கிறது தடை செய்ய முடியாது, நம்மை நாம் காப்பாத்திக் கொள்ள வேண்டும். வெளியா ஊருக்கு வேலி போட முடியாது, நமக்கு தான் வேலி போட்டுக்கணும். என்னது? ஊருக்கெல்லாம் வேலி போட முடியாது, ஊருக்கெல்லாம் போட முடியாதுங்க ஐயா. நம்ம வீட்டுக்கு நாம தான் வேலி போட்டுக்கணும், நம்ம வீட்டுக்கு வேலி போட்டுக்கணுங்க ஐயா. நமக்கு சொல்லுவாங்கல்ல, ஊராம் உனக்கு எங்கடா சொல்றவன் சொல்லுவான், அப்ப உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்டானே இல்லையா? சொல்றவன் சொல்லத்தான் செய்வான், உனக்கு எங்கடா போச்சு அறிவு. அதேதான் இதேதான் பொண்டாட்டிட்டு நாம கேட்கணும், புருஷன்கிட்ட நாம கேட்கணும். எங்க வீட்டுக்காரர் என்ன கேட்பாங்க, உனக்கு எங்க போச்சு புத்தின்னு கேட்பேன். எனக்கு நான் இதை ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தா நான் பொருள் ஈட்ட முடியுமா? இன்னைக்கு பொருள் ஈட்டு. இப்ப இன்னைக்கு கூட நன்கொடை கொடுத்துருக்காரு ஒருத்தர், நன்கொடை பிஜி வந்து 10,000 நன்கொடை கொடுத்துருக்காரு. அவரு நன்கொடையே 10,000 கொடுத்துருக்காருங்க. வருஷம் மாசம் 10,000 நன்கொடை கொடுத்தாரு. இது வரைக்கும் 50,000 நன்கொடை கொடுத்துருக்காரு. ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு, நன்கொடை வாங்கி கொடுத்துருக்காரு. போன மாசம் 10,000 கொடுத்தாரு, அதுக்கு மாசம் 10,000, மாசம் 10,000 கொடுத்து நன்கொடை கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இந்த மாதிரி 10 மாணவர்கள் இருந்தா நமக்கு கவலையே இல்லையே, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலாமே, எல்லாத்துக்கும் பயிற்சி போவோங்க. இந்த கலை
அருமையான கலை எடுத்தீங்க ஐயா. நீங்க ஆமா 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 ஆமா. செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க ஐயா. அதை நம்ம தேர்வு செய்யணும் அம்மா, தேர்வு செய்யணும், தேர்வு செய்யணும். தேர்வு மட்டும் செய்யறது மட்டும் இல்லாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது எந்த அளவுக்கு நன்மை, இது சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்கு, பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப நன்மை வருமானால் எவ்வளவு கஷ்டப்பட்டா இருந்தாலும் அது கத்துக்கணும். நன்மை வருமானால் எந்த கஷ்டப்பட்டா இருந்தாலும் கஷ்டம். ஆமா, கஷ்டப்பட்டதான் நன்மை கிடைக்கும், கஷ்டப்படல நன்மை கிடைக்காது. பொருளாதார நஷ்டம் வரும், அது நல்லதுக்காக நல்லதுக்காக பொருளாதார நஷ்டப்படலாம், தப்பு இல்லை. இப்போ மலை மேலே ஏறுறோம், மலை மேலே ஏறி மேலே போனால் நல்ல குளிர்ச்சியான காற்று இருக்கிறது, குளிர்ச்சியான குளிர்ச்சியான காட்சி இருக்குதுன்னா கீழிருந்து மேலே போகிறப்ப கஷ்டப்பட்டு தான் தீரணும். மேலே போனதுக்கப்புறம் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிடும். அந்த குளிர்ச்சியான இந்த காற்றும் இந்த குளிர்ச்சியான இந்த காட்சிகள் பார்க்குறப்போ ஏறி வந்த களைப்பில் என்ன ஆகுது, மறந்து போகுது. அந்த மாதிரி தான் இது. நாம இந்த கரன்சிக்கு இந்த காகித பணங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சது தானே. இந்த காகித பணத்தை நான் வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒரு பண்டமாற்றுக்காக ஒரு மரியாதைக்காக சும்மா சொல்லி கொடுக்க கூடாது என்பதற்காக ஒரு செயற்கையா காகித பணத்தை வாங்கி வச்சுக்கிறது தான், அவ்வளவுதான். மற்றபடி இந்த காகித பணத்துக்கு எனக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. காகித பணத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்மந்தமே இல்லை. சும்மா சொல்லி கொடுக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த விதிகள் போட்டிருக்கோம். சும்மா சொல்லி கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் சும்மா சொல்லி கொடுத்தா அவனும் சொல்லி தர மாட்டான், அவனுக்கு அக்கறை இருக்காது, மதிப்பும் இருக்காது, அக்கறையும் இருக்காது, அடுகளும் அக்கறை இருக்காது. அதனாலதான் 25 வருஷம் சொல்லி சொல்லி பார்த்துதான் இவனுக்கு பார்த்துதான் நான் என்ன பண்றேன், சரி ஏற்கனவே வெங்கடேசன் சொல்றதை கொண்டு வரணும். அடிப்படையாக சொல்லியிருக்காரு, இது கல்வியை வரணும், இதுதான் குருகுல கல்வியை வரணும், குறைந்த அளவு தான் ஆசிரியர் சம்பளம் கேட்பாங்க, குருகுல கல்வி ஆசிரியர் குறைந்த அளவு தான் சம்பளம். அதான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு நோயை நீக்கிறதுக்கு 20 லட்சம் செலவு பண்றப்போ ஏன் பள்ளிக்கூட பாடம் படிக்கிறதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணக்கூடாது? ஒரு நோயின்னு வந்துட்டா படாது பாட பண்றான். ஒண்ணு மேல பிச்சைக்காரங்கூட தோட்டத்தை அடகு வச்சு தாலி அடக வச்சு கடைசியில பத்தி செத்து போயிடுறான். அப்படித்தானே நடக்குது. சரி, அப்ப முதலாவதாக நம்ம ஈரறிவு முதல் அது 1ஆம் அறிவு தோன்றுச்சு, இதுக்கு 2ஆம் அறிவு வந்துருச்சு, 3ஆம் அறிவு வந்துச்சு. அப்ப ஐம்புலனுக்கான முதல் அறிவுக்கான புலன் வந்துச்சு. பாருங்க, அற்புதம் பாருங்க. தொடு உணர்ச்சின்னு முதல் தோல் தான் வருது, அப்புறம் நடக்கின்ற உணர்ச்சி வருது, அந்த ஊர்ந்து போற நடக்கின்ற உணர்ச்சி அதற்கான புலன்கள் வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்ற உணர்ச்சி வருது, அதற்கான புலன்கள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நுகர்கின்ற உணர்ச்சி அதற்கான புலன்கள் வருது. அப்புறம் ருசி அறிகின்ற உணர்ச்சி அதற்கான புலன்கள் வந்துடுது. கரெக்டா திருவள்ளுவர் அந்த அழகை எழுதுறாரு, வெங்கடேசன் அழகா எழுதுறாரு. அப்ப ஐம்புலன்களுக்கான 5 அறிவு வரை பெருகிய போது 1ஆம் அறிவு பெருகியது, அப்புறம் 5ஆம் அறிவு வரைக்கும் பெருகியது, அதற்கான 5 அறிவு வரை பெருகிய போது உயிரினம் வர வர உயிரினம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல் தாவர நிலையில் இருந்து ஒரு செல் தாவர நிலை. நீங்க 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 60 கோடி ஆண்டுக்கு முன்பாக அல்ல 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செல் தாவர நிலையிலிருந்து தோன்றிய அந்த உயிரானது குட்டி போட்டு பால் கொடுக்கிற அளவுக்கு அந்த உருவம் மாறிடுது. மைக்ரோ பாக்டீரியா இதுல தான் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் அந்த நுண்கருவியில தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத சிறு உயிரினா இருந்தது. அது எப்படி செல் பிரியுதுன்னு கூட தெரியாது, எப்படி பிரிஞ்சு வருதுன்னு தெரியாது. அதுதான் படிப்படியா மாறி பெரிய உருவம் மாறி குட்டி போட்டு பால் கொடுக்குற அளவுக்கு பெரிய உருவமா மாறுது. இது எடுத்துக்கொள்ற காலம் 50 கோடி ஆண்டாகுது. அப்படின்னா மனிதன் மாறி கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ஆண்டுகளாக மாறி மனிதனா மாறியிருக்கான்னு அர்த்தம். இப்பேற்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் மனிதன் வந்திருக்கிறான். இந்த போராட்டத்தை நாம் தக்க வைத்துக் கொண்டு அந்த முழு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு தான் இயற்கை எவ்வளவு பகுத்தறிவு கொடுத்துருக்குது. அதை கடந்து போறதுக்கு அந்த ருசியை கொடுத்துருக்குது, அதை கடந்து போறதுக்கு வந்து பகுத்தறிவு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவுங்கிறத அந்த சக்தியை கொடுத்துருக்குது. அந்த 7ஆம் அறிவு சக்தியை எடுக்கிறப்ப தாவரம் வந்து நைட்ரஜனை வந்து புரோட்டீனை மாத்துக்கிற உடலா மாறுது. பல கோடி ஆண்டாக மாறாமல் இருந்த உடலை 6 மாதத்தில் தாவரத்தை போல மாறிக்கொள்கிறது. தாவரம் தான் மனிதனா மாறி இருக்குங்கிறத விஷயமே. தாவரம் எப்படி சூரியனிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது, தாவரம் நைட்ரஜனிலிருந்து புரோட்டீனை மாத்திக்குது, வெளியே இருக்கிற ஒய்ஃபின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளை சக்தியை மாத்திக்குது. ஏன்னா அதுக்கு தேவையான உப்பு நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்பு வெளியே இருக்கிற சக்தி இருக்கணும்னா உடம்புல அதுக்கு உப்பு இருக்கணும், கெமிக்கல் இருக்கணும்.
அந்த கெமிக்கல் இருக்கணும், அந்த வேதியியல் இருக்கணும், அந்த ஒளி பட்டதுக்கு அப்புறம் சக்தியா மாற்றணும். இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. தாவரத்துக்கு பச்சையம் இருக்கிற போற தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சையம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இலைகளை பூரா பச்சை பச்சையே இருக்கிற காரணம் அந்த பச்சையம்னு சொல்லுவாங்க. அதே அதே போல நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மெலோனின்பாங்க. நம்ம உடம்பு இந்த பழுப்பு நிறத்துல இருக்கும், தாவரம் பச்சையா இருக்கும். பழுப்பு நிறத்துல என்ன பச்சை நிறத்துல என்னென்ன உப்பு இருக்குதோ அதே உப்பு தான் பழுப்பு நிறத்துல இருக்கும். மனுஷனா மரப்பது பழுப்பா மாறிடுது. அதான் விஷயமே. ஆக அந்த நிலை தான் நமக்கு அந்த நிலையை நோக்கி போகனாலதான் நீங்க கடுமையான எந்த நோயுமே 3வது நாள்ல குறைய ஆரம்பிச்சிருது. 6வது மாசத்துல அந்த உடம்பு சுத்தமாயிடுது. இன்னைக்கு சாப்பிட்டதுனாலதான் நோய் வருது. இன்னைக்கும் சொல்றாங்க நம்ம சாப்பிட அந்த கொடுமையான 10 வகையான நோய்ங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரத்துல 51 வகை நோய்ங்கிறாங்க. 51 வகை நோய்களுக்கும் மருந்து இல்லைங்கிறாங்க. 10 வகையான அதுல 51 தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 51 தேர்ந்தெடுத்து டாப் 10 டிசீஸ்ங்கிறாங்க. அது என்ற டாப் 10 டிசீஸ்னா அது உறுதியானது, மரணத்தை உறுதி செய்கின்ற நோய்ங்கிறாங்க. என்ன நோய்? மரணத்தை உறுதி செய்யும் நோய் அப்படின்னா லிஸ்டே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் காட்டுற பாருங்களேன். அந்த லிஸ்ட்டே உலக சுகாதார மையம் எங்க வேணா நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து கூகுள்ல டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ் பாருங்க, பட்டியல் காட்டுற பாருங்க. இதான் டாப் 10 அடுத்து டாப் 10 முதல் 10 நோய்கள்னு சொல்றான். ஹெல்த் என்சிலோபீடியான்னு போனாலும் சரி, அல்லது வந்து கூகுள் என்சிலோபீடியா ஹெல்த் என்சிலோபீடியான்னு போனாலும் சரி, வாட் இஸ் த டாப் 10 டெட்லியஸ்ட் டிசீஸ்ன்னு போடுங்க. உயிரை கொலை செய்யக்கூடிய நோய்கள் 10 என்னன்னு கேட்டா, அதுல முதல்ல வந்து மாரடைப்பு நோய்ங்கிறான், 2வது வாத நோய்ங்கிறான், 3வது நுரையீரல் தொற்று நோய்ங்கிறான், 4வது வந்து நுரையீரல் நோய், 4வது வந்து சிஓபிடி கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸுங்கிறான். இது நுரையீரல் தொற்று நோய், அது நுரையீரல் நோய். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிறான். கடுமையான புற்றுநோய், அழுகி போறது, செல் டிசீஸ் ஆகிறது, அமிலத்தன்மை ஆகிறது. வேற ஒன்றும் இல்லை, அரிசி சோறும் பாலும் தொடர்ந்து சாப்பிட்றவனுக்கு புற்றுநோய் வரும். 7 வேளை சாப்பிட்றான் பாருங்க, 10 வேளை சாப்பிட்றான் பாரு, அவனுக்கு கட்டாயம் வரும். ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு சாப்பிட்டு 24 மணி நேரம் நீர் பயிற்சி செய்யறவனுக்கு எந்த நோயும் வராது. ஒரு நாளைக்கு சைவ உணவு சாப்பிட்டு என்னது ஒரே ஒரு வேளை சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு சைவம், கைப்பிடி அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. எவ்வளவு இருக்கணும்? அளவுதாங்க ஐயா. கைப்பிடி அளவுக்கு தான் ஏதாவது ஒரு சைவ உணவா இருக்கணும். அது சாப்பிட்டு 24 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணணும். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் ஐயா. அவன் 120 ஆண்டு கண்ணை மூடிட்டு வாழ்வான். 120 ஆண்டுக்கு ஐயா கண்ணை மூடிட்டு வாழ்வான். ஐயா சப்பாத்தி எடுத்துக்கலான்றீங்க ஐயா, சப்பாத்தி பெஸ்ட்டுங்களா ஐயா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துல அந்த மலச்சிக்கலை போக்குவதற்காக 180 நாளுக்கு கூட நிறைய காய்கறி வச்சு சொல்றது. அது இறுதி அல்ல. அது வந்து அந்த அதுக்கப்புறம் ஆரம்ப அதனால அவனுக்கு 10 மாசம் ட்ரைனிங் வச்சிருக்கிறான். நான் ஒரு 3 நாள் சொல்லுவேன், 4 நாள் சொல்லுவேன், 10 நாள் சொல்லுவேன், 5 நாள் சொல்லுவேன். சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுவேன், வெறும் காய்கறி மட்டும் சாப்பிடுவேன், டக்குன்னு தண்ணியில போடுவேன், டக்குன்னு பழச்சாரில் மாத்த டக்கு நான் ஆசிரியரை மாத்திக்கிட்டே இருப்பேன். அது முதல் புரிய வைக்கிறதுக்காக தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு 15 நாள் பிராக்டிஸ் பயிற்சி பண்றதா. அந்த பெருங்குடல் வந்து மலம் இருக்குல்ல, பழைய மலம், அந்த பெருங்குடல் நிறைய மலம் இருக்கு இல்லையா, அதை வெளியேற்றதுக்காக ஒரு மாசம் பயிற்சி. ஒரு மாசம் பயிற்சி முடிச்சவரை டக்கு நான் மாத்திடுவேன். சரிங்க. அப்படி வந்தா அப்ப நீர் பயிற்சி போகுது. இப்ப நீரும் போது காய்கறி போகுது, நீரும் போது காய்கறி போகுது. சப்பாத்திங்கிறது சப்பாத்தியோ சாதாரண அந்த அளவுக்கு இட்லியோ அந்த அளவுக்கு சோறை வச்சுக்கிறது வந்து அது கொஞ்சம் அவனுக்கு மன திருப்தி கொடுக்கறதுக்காகவும் மனசை ஏமாத்துறதுக்காக கொடுக்கறது தான். காய்கறி பெஸ்ட் இல்லைங்க ஐயா. காய்கறி தான், மருந்தடிக்காத காய்கறி தான் சிறந்தது. அதுதான் சூப்பருங்க. தண்ணீரும் காய்கறி தான், வேற ஒண்ணுமே இல்ல. தண்ணீரும் காய்கறியும். இதவே அவன் செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். மருத்துவ ஆய்வு பண்ணிக்கிட்டே வரணும். அப்பப்போ மருத்துவ ஆய்வு பண்ணணும். ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரத்தத்தை சிறுநீரை பார்க்கணும். ரத்தத்துல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பார்க்கணும். அதை எழுதி கொடுத்துருவான். என்னென்ன ரத்தத்துல என்னென்ன இருக்குது, கொழுப்பு எவ்வளவு இருக்கு, ரத்தம் எவ்வளவு இருக்கு, உப்பு எவ்வளவு இருக்கு, ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அவன் கரெக்டா ஒரு 10-15 புள்ளி விவரம் வச்சிருக்கான். ரொம்ப 100 ரூபாய் செலவுல நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சு 10 மாசத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை எடுத்தீங்கன்னா மருத்துவ அறிக்கையும் சரியா இருக்கும். உடம்பு அசுத்தத்தை மட்டும் கிடைக்கும். உடம்பு எப்பவுமே ஒரு சுத்தமான ஒரு தசை, சுத்தமான ஒரு செல்லு. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லை கூட, அது கடுகு அளவு கூட, சுத்தமான உடம்பானது கடுகு அளவு கூட உடம்பை இந்த செல்லை எரிப்பதோ ஒரு செல்லை பயன்படுத்துவதோ உபயோகப்படுத்துவதோ வெளியேற்றுவதே கிடையாது. நன்கு சுத்தமான உடல்
தன்னுடைய 1 கிராம் எடையை எரிக்கிறதும் கிடையாது, பயன்படுத்துறதும் கிடையாது. அமைதியா அப்படியே வச்சுக்குதுங்கிறான். இதுதான் விஷயமே. சரியா? மீண்டும் நான் 12 மணிக்கு படிக்கிறேன். சரியா? நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.